குளத்தில் இறங்குறாங்களோ அவங்க எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் ஆண்டவர் அவர்களை அந்த இடத்துல சுகம் உண்டாகும் என்று இந்த இடத்துல நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். அல்லேலூயா. கரங்களை மேலே உயர்த்தி கர்த்தர் ரொம்ப நல்லவர். ஆமென். எப்படிப்பட்ட வியாதி இருந்தாலும் சுகமாயிடுவான். பிரியமான தேவஜனமே, இங்கே 38 வருஷமாக படுத்திருக்கிற ஒரு மனுஷன், அவனுக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லை. இயேசு அவனை தேடி வந்து முதலாவது என்ன சொல்றாருன்னா, நீ சுகமடைய விரும்புகிறாயா, நீ சொஸ்தமடைய விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு அவன் சொல்றான், ஆண்டவரே எனக்கு யாரும் இல்லை, ஒருவரும் என்னை அந்த குளத்தில் இறக்கி விடுவதற்கு ஒருத்தரும் இல்லை, எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்ற ஒரு அந்த வேதனையான ஒரு சம்பவத்தை இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். அல்லேலூயா. கரங்களை மேலே உயர்த்தி இயேசு ரொம்ப நல்லவர். ஆமென். எனக்கு ஒருத்தரும் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்களா? ஆண்டவர் அப்படி சொல்லலை, நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்றார். ஆமென். எனக்கு ஒருத்தரும் இல்லை, எனக்கு யாருமே கிடையாது, எனக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லை. நீங்க அப்படிப்பட்ட ஒரு பரிதாபமான நிலை உங்களுக்குள்ள உங்க இருதயத்தில் இப்படி இருக்குமேயானால் அதை மாற்றிக்கொள்ளுங்கள். இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார். இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். அல்லேலூயா. அல்லேலூயா. வந்து ஆண்டவர் சொல்றாரு, நீ சுகமடைய விரும்புகிறாயா? ஆமான்னு சொல்லியிருக்கணும். ஆமா ஆண்டவரே நான் சுகமடைய விரும்புகிறேன்னு சொல்லியிருக்கோம். ஆனால் அவன் என்ன சொல்றான், எனக்கு ஒருவரும் இல்லை. சரி, ஓகே, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். அல்லேலூயா. அல்லேலூயா. கவனியுங்கள், இதை ஆவிக்குரிய விதமாக நாம் எடுத்துக்கொள்வோம். 38 வருஷமா அவன் முடங்கியே இருக்கிறான். ஆமென். சொல்லுங்க வாயை திறந்து. 38 வருஷமா. பிரியமான தேவஜனமே, இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் 10 வருஷமானா என்ன, 15 வருஷமா இருந்தா என்ன, சத்தியத்திலே நடக்காத முடவர்கள் இன்றைக்கு அநேகர் இருக்கிறார்கள். சத்தியத்தில் நடக்காத முடவர்கள் இருக்கிறாங்க. சத்தியத்தின் மடை நடக்க மாட்டாங்க. ஆனால் உலக பிரகாரமாக அவர்களை போல புத்திசாலி யாருமே இருக்க மாட்டாங்க, அப்படி நடப்பாங்க. ஆனால் சத்தியத்தில் நடக்கிறதுக்கு மாத்திரம் என்ன எப்படி இருக்கும், முடியல, எனக்கு நடக்க தெரியல, சத்தியமே எனக்கு விளங்கலை, எனக்கு பைபிள் வாசிக்க தெரியாது, எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது, எனக்கு ஆராதனை பண்ண தெரியாது, ஏதோ நான் சர்ச்சுக்கு வருவேன் போயிடுவேன், அது மட்டும்தான் எனக்கு தெரியும் அப்படின்னு நினைச்சா, பிரியமான தேவஜனமே, அவர்கள் 38 வருஷமா முடங்கி இருக்கிற பத்தியா அந்த லிஸ்ட்ல சேர்ந்துருவாங்க. நாம் அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் நோக்கி வர்றார். இப்போ அப்படிப்பட்ட மனிதர்களை 38 வருஷமா படுத்திருக்கீங்களா? ஒரே இடத்துல இருக்கிறீங்களா? வளர்ச்சி இல்லையா? 38 வருஷமா அதே ஸ்டேஜா, அதே நிலையா, அதே உட்கார்கிறேமா, எனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லிட்டே இருக்கிறோமா? பிரியமான தேவஜனமே, ஒருவேளை இயர் வேணா மாறலாம், வருஷங்கள் மாறலாம், 5 வருஷம் இருக்கலாம், 10 வருஷம் இருக்கலாம், 15 வருஷம் இருக்கலாம், ஏன் 40 வருஷம் கூட இருக்கலாம். ஆனால் சத்தியத்தில் நடக்க முடியாத நிலை இருக்குமே, ஆனால் அது முடவனுக்கு சமமாக இருக்கிறது. பிரியமான தேவஜனமே, நாம் அதற்காக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. ஆண்டவர் நம்மை நோக்கி வரார். நீ சொஸ்தமடைய விரும்புகிறாயா? நீ குணமடைய விரும்புகிறாயா? ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிற, குணமடைய விரும்புகிறாயா அப்படின்னு கேட்டதுக்கு, ஆண்டவரே எனக்கு யாரும் இல்லைன்னு சொல்றதை நிறுத்திட்டு, ஆமா ஆண்டவரே நான் எழும்பி பிரகாசிக்க விரும்புகிறேன், நான் குணமடைய விரும்புகிறேன், நான் எழுந்திருக்க விரும்புகிறேன். படுக்கை எடுத்துக்கொண்டு நட. படுக்கை, பழைய சுபாவங்கள், கெட்ட படுக்கைகள், பாவத்திலே படுத்திருக்கிறது, பாவத்தின் கிரியைகள், பாவத்தின் சம்பளம் மரணம், பாவத்தின் படுக்கையில படுத்திட்டு இருக்குது, சாபத்தின் கிரிகளை படுத்திட்டு இருக்குது. படுத்த படுக்கை என்னால முடியாது, சத்தியத்தில் நடக்க முடியாது, நான் வருவேன், நான் போவேன், எனக்கு பலவீனம், இப்படியே சொல்லி சொல்லி வாழ்ந்துகிட்டு இருக்கிற அநேக தேவ ஜனங்கள் உண்டு. நீங்க எல்லாம் யாரும் அப்படி இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஜீசஸ். அல்லேலூயா. நீங்களாம் எழுந்து நடக்கிறவங்க. ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்களாம் எழுந்து நடக்கிறவங்கன்னு. ஆமென். ஜீசஸ். அல்லேலூயா. பாருங்க, படுக்கை படுத்து, அதாவது பாவத்திலே உழன்று இருக்கிறது. எப்படி அந்த இளையகுமாரன் போய் எங்க விழுந்தான்? பன்றிகளோட பாவத்தோட விழுந்து கிடந்தான். அது போல அதே இடத்துல படுத்திருக்குது, அதே சுபாவம், ஒரு சுபாவம் மாறல, எதுவுமே மாறல. ஆனா ஆண்டவர் தேடி வர்றாரு, உன்னை மாற்ற விரும்புகிறார். உன் படுக்கை எடுத்துக்கிட்டு இங்க விடாத, அதை அந்த படுக்கை இங்க தேவையில்லை, அந்த பாவத்தின் படுக்கை தேவையில்லை, சாபத்தின் கிரியைகள் தேவையில்லை, அதை எடுத்துட்டு நடு. நீ உட்கார இருக்க வேண்டிய இடம் இது இல்லை.
நீ இருக்க வேண்டிய இடம் இது இல்லை. நீ எழுந்து நடக்க வேண்டிய இடத்துக்கு போ. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீ எழுந்திருக்க வேண்டிய காலம் இது. சபையே, நீங்கள் எழுந்திருக்க வேண்டிய காலத்தில் இருக்கிறோம். கரங்களை மேல உயர்த்தி ஹல்லேலூயா. சபையானது எழுந்திருக்க வேண்டிய காலத்தில் இருக்கிறது. இன்னும் படுத்துட்டே இருக்கு. சபைக்குள்ள உலகம், சபைக்குள்ள பாவத்தின் கிரியைகள் வேண்டாம். இதை எழுந்து படுக்கை எடுத்துக்கொண்டு நடு. கர்த்தரை சுகமாக்க விரும்புகிறார், கர்த்தரை பலப்படுத்த விரும்புகிறார். நீ உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உன் படுக்கை எடுத்துட்டு நட என்று சொல்லி கர்த்தர் சொல்றார். ஆமென். நீ எங்க படுத்திருக்கிற, எங்க உழண்டுட்டு இருக்கிற, எங்க அப்படியே கீழ், அதாவது கதவு கீழே ஆடிக்கிட்டு இருக்குது பாரு, அதே மாதிரி ஆடிக்கிட்டு இருக்காத. உன் படுக்கை எடுத்துக்கிட்டு நடக்க வேண்டிய நேரத்துக்கு வந்திருக்கும். இயேசு உன்னை தேடி வந்திருக்கிறார். இயேசு உன்னை தேடி வந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். ஹல்லேலூயா. பிரியமான தேவஜனமே, இதிலிருந்து சில காரியங்களை பார்க்க போகிறோம். கவனிங்க. இந்த நம்பிக்கையற்ற நிலையில் இருக்கிறவன் யாரு? 38 வருஷமா எனக்கு யாரும் இல்லை, என் வாழ்க்கை அவ்வளோதான் முடிய போகுது, நம்பிக்கையற்ற நிலை. ஆனால் இயேசு ஒரு மனுஷன் தேடி வந்தார்னா ஒரு புதிய அத்தியாயம் தொடக்க ஆரம்பிக்கும். பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். ஹல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களை தேடி இயேசு வந்துட்டா ஒரு புதிய திருப்பம், புதிய அத்தியாயம் ஸ்டார்ட் ஆகும். புதிய காரியங்கள் ஸ்டார்ட் ஆகும். ஆமென். 38 வருஷமா இருந்த ஒரு மனுஷனை கர்த்தர் தேடி வந்த உடனே அவனுக்கு ஒரு புதிய அத்தியாயம் தொடங்க ஆரம்பிச்சிருச்சு. புதிய விஷயம், புதிய காரியங்கள் துவங்க ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கு தேவஜனமே, இந்த நம்முடைய சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு புதிய தொடக்கத்தை கர்த்தர் தர விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு புதிய தொடக்கம் ஆரம்பிக்க போகிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம எடுத்து வாசிக்க போகிறோம். 2 கொரிந்தியர் 5:17 வாசிங்க பார்ப்போம். 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். ஆமென். பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். ஹல்லேலூயா. பிரியமான தேவஜனமே, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற பொழுது, கிறிஸ்துவனை தேடி வந்திருக்கிற பொழுது, நீங்களும் நானும் ஒரு புது மனுஷனாக, புது சிருஷ்டியாக மாற்ற அவர் வந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அவர் புது சிருஷ்டியாக மாற்ற விரும்புகிறார். படுக்க போதும், பாவத்தின் கிரியைகள் போதும், பாவத்தின் படுக்கை, பாவத்திலே படுக்க போட்டு படுத்திருந்தது போதும், 38 வருஷமா இல்லை 40 வருஷமா அப்படியே இருந்த நிலைகள் போதும். ஆண்டவர் தேடி வந்துட்டாரு. உனக்குள்ள ஒரு புதிய அத்தியாயத்தை தொடக்க விரும்புகிறார், புதிய காரியத்தை தொடக்க விரும்புகிறார். அவர் தான் ஆரம்பிக்கிறவர். ஆமென். பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். ஹல்லேலூயா. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. பிரியமான தேவஜனமே, இதற்கு உதாரணமாக எரேமியா 18ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. எரேமியா 18ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுவோம். அதில் 1 முதல் 4 வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம், நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன். அப்படியே குயவன் வீட்டுக்கு போனேன். இதோ அவன் திரிகையினாலே வணைந்து கொண்டிருந்தான். குயவன் வணைந்து கொண்டிருக்கிற பொழுதே அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திரும்ப சொல்லுங்க, அதை திருத்தமாய் செய்து தன் பார்வைக்கு சரியானபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக உருவாக்கினார். கரங்களை தட்டி பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். ஹல்லேலூயா. பிரியமான தேவஜனமே, ஒரு பாத்திரம் வணைகிற குயவன் வீட்டுக்கு போ என்று சொல்லி எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து கர்த்தர் பேசுகிறார். ஆமென். குயவன் வீட்டுக்கு போப்பா, அந்த இடத்துல போ, நான் உனக்கு சில காரியங்களை காண்பிப்பேன்னு சொல்கிறான். அந்த இடத்துல குயவன் வழக்கப்படி என்ன பண்ணுறாங்க, ஒரு பாண்டத்தை, ஒரு மண் பாண்டத்தை வணைந்து கொண்டிருக்கிறார். வணைந்து கொண்டிருக்கிற இடத்துல, வணைந்து கொண்டிருக்கிற பொழுதே அவன் கையில் வணைந்து கொண்டிருந்த பாத்திரம், சொல்லுங்க, கெட்டு போச்சு. ஆமென்.
என்ன சொல்லுங்க? வனைந்து கொண்டிருக்க. ரொம்ப முக்கியமான வார்த்தை, வனைந்து கொண்டிருக்கிற ஒரு பாத்திரம். உங்களை எல்லாரும் கர்த்தர் வனைந்துட்டு இருக்கிறார். நம்ம எல்லாருமே கர்த்தர் புதுசா ஒரு காரியத்துக்காக உருவாக்கிட்டு இருக்கிறார். ஆமென். உருவாக்கிட்டு சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து, உங்களை கர்த்தர் உருவாக்கிட்டு இருக்கிறார். சொல்லு, வாய் திறந்து பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களை கர்த்தர் உருவாக்கிட்டே இருக்கிறார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. கவனிங்கள், அப்படி உருவாக்குற பொழுதே கெட்டு போச்சு. ஏன் கெட்டு போச்சு? ஒரு வேளை அதற்குள்ள சரியாக பிசைந்த மாவாக இருந்தாலும் அதற்குள்ள சிறு சிறு துகள்கள், சிறு சிறு கற்கள் இருக்கலாம். அந்த கற்களோ துகள்களோ இருக்கிற பொழுது அது சரியாக நைஸாக அழகாக வணைவதற்கு மிக கடினமாக இருக்கும். அப்படி வணைய முடியாத பட்சத்தில் தான் அது கொய்யவன் கையில் இருக்கும் போதே கெட்டு போச்சு. பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயோ கெட்டு போச்சு, சீ இந்த மண் எனக்கு தேவையில்லை போ அப்படின்னு என்ன பண்ணல, கொய்யவன் தூக்கி எரிந்து விடவில்லை. பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ், ஹல்லேலூயா. பிரியமான தேவஜனமே, உங்களை ஒருவேளை கர்த்தர் 38 வருஷமாக உருவாக்கிட்டே இருக்கலாம். உருவாக்கிட்டு இருக்கிற பொழுது ஒருவேளை அந்த உருவாக்குற நேரத்தில் கர்த்தருடைய கரங்களிலே இருக்கும் பொழுதே நீங்க கெட்டு போயிருக்கலாம், அல்லது நாம் கெட்டு போயிருக்கலாம். ஆண்டவர் கெட்டு போன மண்ணா இருக்கிறது, கெட்டு போன பாத்திரமாச்சு, என் கையில் இருக்கும் போதே இது கெட்டு போச்சு, இதுக்கு எவ்வளவு அழுத்தம் இருக்கும். நான் கொஞ்சம் மாற்றி பேசுறேன். பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ், ஹல்லேலூயா. எவ்வளவு அழுத்தம் இருக்கும். அதனால என்ன பண்ணலாம், இது தூக்கி போட்டுடலான்னு சொல்லிட்டு ஆண்டவர் கோபப்பட்டு என்ன பண்ணல, தூக்கி எறியவில்லை. சொல்லுங்க பக்கத்தில், இன்னும் ஆண்டவர் உங்களை தூக்கி எறியவில்லை, தூக்கி எறியவில்லை. இன்னொரு எச்சரிப்பை நான் சொல்றேன், தூக்கி எறிகிற மாதிரி வாழ்ந்துடாதே. ஆமென், ஜீசஸ், ஹல்லேலூயா. தூக்கி எறிந்துற அளவுக்கு நீ வாழாத. ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். தூக்கி எறிகிற அளவுக்கு வாழாதே. ஆமென். இன்னும் என்ன தூக்கி எறியல. ஆமென். இன்னும் நம்மை தூக்கி எறியல. ஆமென், ஜீசஸ், ஹல்லேலூயா. தூக்கி எறியாதபடியினாலே அவர் என்ன பண்றாரு, மீண்டும் சொல்லுங்க வாயை திறந்து, திரும்பவும். ஆமென் சொல்லுங்க, திரும்பவும். திரும்பவும் வாயை திறந்து சொல்லுங்க, திரும்பவும், திரும்பவும் தன் பார்வைக்கு ஏற்றபடி வேறே பாத்திரமாக, கரங்களை தட்டி வேறு ஒரு பாத்திரமாக நம்மை வணைவதற்கு அவர் ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறார். காரணம், அவர் தேடி வந்து ஒரு மனுஷனை அப்படியே விட்டு போறதுக்காக வரல. அவரு அப்படியே விட்டுறதுக்காக வரல. தேடி வந்த ஒரு தேவன் இயேசு கிறிஸ்து 38 வருஷமாக படுத்திருந்த அந்த மனுஷனை தேடி வந்து, இவன் 38 வருஷம் படுத்து படிக்க இருக்கான். இவனை வந்து கர்த்தர் கேட்கிறார், நீ சொஸ்தமடை விரும்புறாயான்னு கேட்டதுக்கு அவன் வேற என்ன பதில் சொல்றான், விரும்புறேன்னு சொல்லல, ஆமாண்டவரேன்னு சொல்ல, எனக்கு ஒருத்தரை இல்லை ஆண்டவரே. இந்த புலம்பல் நிறைய பேர் பாடுறாங்க, எனக்கு யாரும் இல்லை, எனக்கு யாரும் இல்லை, எனக்கு யாரும் இல்லை, எனக்கு ஒருத்தரும் கிடையாது, எனக்கு உதவி செய்ய ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றோம். நீங்க சொல்லிட்டே இருங்க, ஆனா கர்த்தர் இன்னும் கைவிடலை. கர்த்தர் என்ன பண்ணல, இன்னும் கைவிடலை, தூக்கி எறியவும் இல்லை. இன்னும் கர்த்தருடைய கரங்கள்ல தான் இருக்கிறேன்னு சொல்லுங்க பாப்போம். இன்னும் நீங்க கர்த்தருடைய கையில தான் இருக்கிறீங்க, கர்த்தருடைய கரங்கள்ல தான் இருக்கிறீங்க. வாயை திறந்து சொல்லுங்க, நீங்க இன்னும் கர்த்தருடைய கரங்கள்ல இருக்கிறீங்க. ஒருவரும் அதை பறித்து கொள்ள முடியாது, ஒருத்தரும் பறிக்க முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். இதற்கு ஒருத்தரும் பறிக்க முடியாது. கர்த்தருடைய கரங்கள் இருந்து யாரால வாங்க முடியாது. அதை அவர் அப்படியே பத்திரமா வச்சிருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க. அப்பன்னா நீங்க எவ்வளவு பெரிய பொக்கிஷமா இருக்கிறீங்கன்றதை யோசனை பண்ணி பாருங்க. நாம எவ்வளவு பெரிய பொக்கிஷமா இருக்கிறோம். நமக்கு எது அவர் கையில் இருக்கிறதுக்கு நம்ம அருகதையே இல்லாதவங்க. எத்தனை கசப்புகள் இருக்கிறது, எத்தனை பொறாமைகள் இருக்கிறது, எத்தனை எரிச்சல்கள் இருக்குது, ஆண்டவர் விரும்புகிறபடி வணைய முடியாத நிலைகள் இருக்கிறது. ஆனாலும் கர்த்தரோ அதை வெறுக்காம உன்னை திரும்பவும் வேற ஒரு பாத்திரமாக, அது மகிமையின் பாத்திரமாக, ஆண்டவருக்கு விரும்புகிற ஒரு பாத்திரமாக, அவருக்கு தேவன் விலையேறப்பட்ட ஒரு பாத்திரமாக மாற்றுவதற்கு இன்னும் ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமான தேவசனமே, நன்றாய் கவனியுங்கள். ஒரு புதிய துவக்கத்துக்குள்ள நாம் வந்திருக்கிறோம்.
இந்த துவக்கத்தை நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டு, ஆண்டவரே நான் இன்னும் ஆயத்தமாவதற்கு, என்னுடைய இன்னும் வேற ஒரு பாத்திரமா அடைவதற்கு என்ன ஆயத்தப்படுத்துங்கப்பான்னு சொல்லி எத்தனை பேர் கேட்கிறீர்களோ, நீ வேற ஒரு பாத்திரமா வணைவதற்கு ஆயத்தப்படுறியா இல்ல ஆசைப்படுறியான்னு கர்த்தர் கேட்டா, எனக்கு யாரும் இல்லை ஆண்டவரே சொல்ல வேண்டாம். ஆமா ஆண்டவரே நான் ஆயத்தப்படுறேன்னு சொல்லுங்க பாருங்க. நீ உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. உன்னை வேற ஒரு பாத்திரமா மாற்றுவதற்கு கர்த்தரால் ஆகும். ஆமென். அவர் கரங்களுக்குள்ள நம்ம அடங்கியிருக்க ஒரு புதிய புதிய அத்தியாயத்தை, புதிய துவக்கத்தை நம்மிலிருந்து துவங்க ஆரம்பிக்கிறார். ஆமென். ஜீசஸ் அல்லேலூயா. இந்த 38 வருஷமா படுத்திருந்த மகனிடத்திலிருந்து நம்பிக்கை இருந்த அந்த மகன் நம்பிக்கை இழந்திருப்பான், யாரும் இல்லைங்கிற ஒரு நம்பிக்கை அற்று போயிருப்பான். ஆனா கர்த்தரோ அவனுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை கொடுத்தார், புதிய துவக்கத்தை ஆரம்பித்தார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக மாறுகிறான். ஆமென். அல்லேலூயா. பழவைகள் எல்லாம் ஒளிந்தது, எல்லாம் புதிதாயின. ஆமென். புதிய துவக்கம் இன்னிலிருந்து புதிய துவக்கத்தை ஆரம்பிக்கிறார். ஆமென். ஜீசஸ் அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை பார்க்க போகிறோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஜீசஸ் அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை பார்க்கலாம். சவால்களை சந்திக்கும்படி நீ எழுந்து நட. இன்னொரு புதிய துவக்கத்துக்கு நீ எழுந்து நடக்கணும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஜீசஸ் அல்லேலூயா. இரண்டாவது, நீங்க சவால்களை சந்திப்பதற்கு எழுந்து நடக்கணும். ஐயோ என்னால் முடியாதே, நான் எத்தனை சவால் தான் சந்திக்கணும், எத்தனை போராட்டத்தை தான் சந்திக்கணும், எத்தனை போராட்டங்களை நான் போராட்டத்திலே வாழணுமா அப்படின்னு நினைக்கலாம். பிரியமானது, இன்னும் ஒரு சொல்லுங்க வாய் திறந்து, இன்னும் ஒரு சவாலை சந்திப்பதற்கு. வாயை திறந்து கஷ்டப்படுறோம்ல, எனக்கு போராட்டமே வேணாம் தானே சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து, இன்னும் ஒரு சவாலை சந்திப்பதற்கு எழுந்து நட. ஆமென். 38 வருஷமா ஒரு மனுஷனை பார்த்து நீ எழுந்து நடன்னு சொல்லி ஒரு புதிய துவக்கத்தை உருவாக்கின தேவன் இன்றைக்கு சவால்களை சந்தித்து ஒருவேளை தோல்வி அடைந்து, சில வெற்றிகளை சந்தித்து சில தோல்விகளை சந்தித்து பலவீனத்தோடு கூட சோர்ந்து போய் இருதயத்தில் உட்கார்ந்து இருக்கிற அருமை மகனே மகளே, கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு, நீ ஒரு புதிய சவால்களை சந்திப்பதற்கு எழுந்து நடக்க உன்னை கர்த்தர் ஆயத்தப்படுத்த போறார். ஆமென். ஜீசஸ் அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிக்க போகிறோம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 8-9 வசனத்தை வாசிக்க போகிறோம். என்னது? நாங்கள் எப்பக்கத்திலோ நெருக்கப்பட்டோ ஒடுங்கி கரங்களை தட்டலாமே. சோர்ந்து போகிற சத்தியத்தை கொடுக்கிறார். ஆமென். எப்பக்கத்திலோ நெருக்கப்பட்டோம், ஒடுங்கி போகிறது இல்லை. குழப்பம் வருது, எங்களுக்கு கலக்கம் வருது, குழப்பம் வருது. ஆனாலும் நாங்கள் என்ன பண்ணல, மனம் முறிஞ்சு போகவே இல்லை. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்களேன். மனம் முறிந்து போகவே இல்லை. அடுத்து வாசிங்க. துன்பப்படுத்தப்பட்டோம், கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டோம், மடிந்து போகிறதில்லை. ஆமென். பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். அல்லேலூயா. அல்லேலூயா. கவனியுங்கள் பிரியமான தேவஜனமே, இங்கே பவுல் என்கிற ஒரு தேவ மனுஷனுக்கு பலவித போராட்டம், பலவித நெருக்கங்கள், பலவித குழப்பங்கள். பாருங்க, அவரே சொல்லியிருக்கார், கலக்கம் அனைத்தும் மனம் முறிவடைவதில்லை. ஆமென். குழப்பம் வரலாம், போராட்டம் வரும், பிரச்சனைகள் வரும், ஆனால் சோர்ந்து போகாதீங்க. இன்னொரு சவால்களை சந்திப்பதற்கு கர்த்தர் உங்களை புதிய பட்டயமாக உருவாக்குறார், புதிய பாத்திரமாக, புதிய எந்திரமாக உருவாக்கி வச்சிருக்கிறார். ஆமென். புதிய துவக்கத்தை உங்களை உருவாக்கின தேவன் புதிய சவால்களை சந்திப்பதற்கும் உங்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்துவார். சோர்ந்து போய் மனம் முடிஞ்சு அப்படியே உட்காந்து ஓரமாக எனக்கு யாரும் இல்லை அப்படி சொல்லாத. கர்த்தர் உங்களை தேடி வர்றார். கர்த்தர் உன்னை தேடி வந்து, நல்லா கவனிங்க, தேடி நம்ம ஆண்டவர் எப்பவுமே வான்னு கூப்பிட்டு உன்னை ரெடி பண்ணி திரும்பி போன்னு சொல்லுவார். எங்க யுத்தத்துக்கு சவால்களை சந்திப்பதற்கேப்பா, சவாலை சந்தித்து அந்த போராட்டத்தை சந்தித்து நெருக்கத்தை பார். சின்ன பிள்ளைங்களாம் எங்கெங்க ஆடிட்டு இருக்காங்க, கவனிங்களே. கர்த்தர் நல்லவர். ஜீசஸ். கரங்களை மேலே உயர்த்தி ஹல்லேலூயா. கவனிங்க, புதிய சவால்களை சந்திப்பதற்கு நான் இப்போ தானே ஆண்டவரே எவ்வளோ போராட்டத்தில் சந்தித்து வந்தேன்,
நான் எப்போ தான் சரியான அமைதி, எனக்கு பீஸ்ஃபுல் லைஃப் வராதா அப்படின்னு நினச்சி உட்காராத. உன்னால் அநேகருக்கு பீஸ்ஃபுல் வரணும். ஆமேன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே? அப்படின்னா நீங்கள் போராடியே ஆகணும். ஆமேன். யுத்த காலத்தில் நின்று போராடியே ஆகணும். நம்ம ஆண்டவர் விடுபட்டு தெரியுமா? யுத்த காலத்தில் அடிபட்டு வேதனைப்பட்டு அப்படியே கஷ்டப்பட்டு, அப்படியேப்பா மகனே வா வா வான்னு கூப்பிட்டு, உன்னை வா நான் என்ன போடுறேன், நான் உன்னை குணமாக்குறேன்னு குணமாக்கிட்டு ரெடி ஆகிட்டேப்பா திரும்பி போ. ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். ரெடி ஆகிட்டா சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து, ரெடி ஆகிட்டியா? திரும்பி போய் சவாலை சந்தி, நெருக்கத்தை சந்தி, போராட்டத்தை சந்தி. நீ ஜெயிக்கிறதுக்கு நான் புறப்பட போறா. ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை மேல உயர்த்தி ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஜெயிக்க பிறந்திருக்கிறவர்கள். மனமுடிந்து மனம் முறிவடைந்து கலக்கமடைந்து அப்படியே எங்க ஓரமா உட்கார்றதுக்காக நம்ம கர்த்தர் அழைக்கல. ஆமென். அதற்காக உன்னை எழுந்து நடவுன்னு சொல்லல. நீ ஜெயம் எடுப்பதற்காக கர்த்தர் உன்னை எழுந்து நடன்னு சொல்றாரு. ஒரு புதிய சவால்களை சந்திக்க போகிறோம். ஆமென். இதோட முடிஞ்சதுன்னு பார்த்தேன். இன்னொரு சவாலா? அலை எப்படி வருதோ அது மாதிரி வந்துட்டே இருக்கும். நீங்கள் அலை மேலே நடக்கணும். சொல்லுங்க போல, அலை எப்படி வருதோ அப்படி வந்துட்டே தான் இருக்கும். ஆமென். வந்துட்டே சொல்லுங்க, பக்கத்தில் சொல்லுங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் சொல்லுங்க, வேறு வழி இல்லை. அலை எப்படி வருதோ அப்படி வந்துட்டே தான் இருக்கும். அலை மேலே தான் நடக்கணும் நீங்களும் நானும். ஆமென். பிரச்சனை மேலே நடக்கணும். ஆமென். போராட்டத்து மேலே நடக்கணும். ஆமென். உபத்திரவத்தின் மேலே நடக்கணும். ஆமென். ஜீசஸ் எழுந்து நட. நீ எழுந்து நட. ஆமென். சும்மா இருக்க உட்காரக்கூடாது. உட்காந்து நீ உட்காந்து அப்படியே எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்துட்டுலாம் இருக்கக்கூடாது. எழுந்து நடக்கணும். ஆமென். பிரைஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்க நீ ஓடணும். ஆமென். பிரைஸ் எல்லாம் ஜீசஸ். ஹல்லேலூயா. மீகா 7ஆம் அதிகாரம் 8 வசனத்தை கொஞ்சம் வாசிங்களேன். மீகா 7:8. என் சத்துருவே எனக்கு விரோதமா நீ சந்தோஷப்படாத. எனக்கு வந்து கவனி, எனக்கு விரோதமா நீ சந்தோஷம்லாம் படாத. நான் இப்படியே உட்காந்துருவன் நினைக்காத, இப்படியே முடங்கிடவன் நினைக்காத, இப்படியே படுத்துருவன் நினைக்காத. ஏ சத்துருவே, நீ எனக்கு விரோதமா சந்தோஷப்படாத. என்ன சொல்லுங்க? வாயை திறந்து எல்லாருமே சொல்லுங்க. திரும்ப சொல்லுங்க. பிசாசு வெட்கப்படட்டும். எஸ், கரங்களை தட்டி நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் எழுந்திருப்பேன். ஆமென். கர்த்தர் என்னை எழுந்து நடக்க செய்கிறவர். ஆமென். பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். ஹல்லேலூயா. ஏ சத்துருவே, நீ என்ன பார்த்து சந்தோஷப்படாத. உனக்கு எதிரியே நான் தான். கரங்களை தட்டி சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஏ சத்துருவே, நீ சந்தோஷப்படாத. நான் விழுந்துட்டேன்னு நினைக்காத. நான் துன்பப்பட்டு சோர்ந்து போய் உட்கார்ந்துட்டு நினைக்காத. நான் வீறு கொண்டு மறுபடியும் எழுவேன். சொல்லுங்க வாயை திறந்து. நான் எழுவேன். ஆமென். நான் எழுவேன். கர்த்தர் என்னை எழுந்து திரும்பவும் நடக்க செய்வார். ஆமென். வாசி அடுத்து. நான் இருள உட்கார்ந்த பசங்க வாசி அந்த வசனத்தை. என் சத்துருவே, எனக்கு விரோதமா சந்தோஷப்படாத. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. சங்கீதம் 145:14 ஒன்று வாசிங்களேன். சங்கீதம் 145:14. இதெல்லாம் இந்த வசனங்கள் எல்லாம் நாம அவனுக்கு விரோதமா பேசணும். ஆமென். கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி பிடிக்கிறவர். கரங்களை தட்டி. கர்த்தர் விழுகிற யாவரையும் என்ன பண்றாரு? தாங்கி பிடிக்கிறவரா இருக்கிறார். ஆமென். வாசி அடுத்து. மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறவர். ஆமென். நீ மூழ்கி போகாதபடிக்கு கர்த்தர் தூக்கி விடுவார். நீங்கள் நானும் அலைன் மேல் நடக்கிறவங்க. அலைன் மேல் நடந்து ஒருவேளை அப்படியே இதெல்லாம் பார்த்து பயந்து ஒருவேளை முழுகத்து போனா உடனே கர்த்தர் கரத்தை நீட்டி தூக்கி எடுக்கிறவர். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. இயேசு எப்படி நடந்தாரோ அதே போல நாம நடக்க பழக ஆரம்பிக்க வேண்டும். ஆமென். ஜீசஸ். ஹல்லேலூயா. இப்போ சத்துருவே, நீ என்ன பார்த்தெல்லாம் சந்தோஷப்படாத. நான் முடங்கிடுவேன்னு நினைக்காத. நான் சோர்ந்து போய் உட்காந்துருவேன்னு நினைக்காத. நான் குழப்பத்தில் கலக்கம் அடைந்து உட்காந்துருவேன்னு நினைக்காத. நான் திரும்பவும் எழுந்திருப்பேன். சொல்லுங்க வாயை திறந்து. நான் திரும்ப பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. நான் திரும்பவும் எழுந்திருப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் என்னை புதிய சவால்களை சந்திப்பதற்கு எழுந்து நட என்று சொல்லுகிறார். ஆமென். ஜீசஸ். ஹல்லேலூயா. பிலிப்பியர் 3:13-14 வாசிங்களேன். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13-14 வசனம். சகோதரரே,
அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை, தோல்விகளை, சோர்வுகளை, பலவீனங்களை, துக்கங்களை, ஏற்கனவே இருக்கிறதான நெருக்கங்களை மறந்து எனக்கு முன்னா இருக்கிற ஜெயம் எடுக்கிற வாழ்க்கையை நோக்கி நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் என்னை அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி நான் தொடர்ந்து ஓடுவேன். ஆமே. நான் என்ன சத்ருவே, நீ என்ன பார்த்து சந்தோஷப்படாத, நான் ஒன்னு செய்வேன், பின்னானவைகளை மறந்துடுவேன். நான் தோல்வி அடைஞ்சல, நான் சோர்ந்து போய் உட்காண்டல, நான் பலவீனப்பட்டல, நான் ரொம்ப அப்படியே உடஞ்சு போயிட்டு நினைச்சிட்டேனே, என்னை ஆண்டவர் விடமாட்டாரு. என்னை கர்த்தர் திரும்ப எழுந்திருக்க பண்ணுவார். நான் எழுந்து எனக்கு பின்னாடி நடந்துச்சு பார்த்தியா, அதையெல்லாம் நான் விட்டுருவேன். எனக்கு முன்னால வைக்கப்பட்டிருக்கிறதானே லக்கை நோக்கி நான் தொடருவேன். அந்த லக்கு எனக்காக எனக்கு முன்பாக இயேசு ஓடிட்டு இருக்கிறார், இயேசு நடந்துட்டு இருக்கிறார். ஆமென். எனக்கு முன்னால ஜெப வீரராக இருக்கிற இயேசு நடந்து போயிட்டு இருக்கிறார். அவருக்கு பின்னாடி நான் போயிட்டே தான் இருப்பேன். இந்த உலகத்தை நான் பார்க்க மாட்டேன், உலகத்தின் கிரியைகளை பார்க்க மாட்டேன். எனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த அழைப்பின் பந்தை பொருளிலே, பந்தய சாலையிலே, சரியான வழியிலே நான் நேர்மையாய் நேர்த்தியாய் நடந்து ஜெயம் எடுப்பேன். ஆமென். பிரியமான தேவசனமே, நல்லா கவனிங்க. நாம் புதிய சவால்களை சந்திக்கிற சந்ததி. வாய்த்தன்னு சொல்லுங்க. ஆமேன்னு சொல்ல மாட்டேங்க. ஐயா என்ன பாச நீங்க, ஐயா என்னங்க ஐயா நீங்க எப்பத்தான் இந்த போராட்டம் ஒளிமோன்னு பார்த்தா புது போராட்டம். ஆமாம், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஆண்டவர் தான் சொல்லி இருக்கிறார், நான் சொல்லலை. உபத்திரம் வந்தாலும் உபத்திரவத்தோடு கூட கர்த்தர் நமக்கு வழியும் காட்டி அவர் நம்ம கூடவே இருந்து அந்த வழியிலிருந்து நம்ம தப்பிப்பதற்கும் அதிலிருந்து நம்மை தூக்கி எடுப்பதற்கும் அவர் நம்ம கூடவே இருக்கிறார். ஆமென். ஸோ எந்த சவால் வந்தா என்ன, பக்கத்தில் சொல்லுங்க, எந்த சவால் வந்தா என்ன, மரணமானாலும் ஜீவனானாலும் பசியானாலும் பட்டினியானாலும் ஏதுவானாலும் என் தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்பது நான் நிச்சயித்திருக்கிறேன். ஏன் என்று சொன்னால் நான் இன்னும் ஓடுவேன். சத்ருவே சொல்லுங்க, சத்ருவே நீ என்ன பார்த்து சந்தோஷப்படாத, நான் தான் உனக்கு எதிரி. ஆமென். கர்த்தர் ரொம்ப நல்லவர். ஜீசஸ். அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவதாக, உன் தூக்கத்தை விட்டு நீ எழுந்திரு. முதலாவது, ஒரு புதிய பாத்திரமாக உருவாக்குவதற்கு, புதிய அத்தியாயத்தை உருவாக்குவதற்கு நீ எழுந்து நட. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஜீசஸ். இரண்டாவது பார்த்தோம், நீ ஒரு புதிய சவால்களை சந்திப்பதற்கு நீ எழுந்து நட. மூன்றாவது, உன் தூக்கத்தை விட்டு நீ எழுந்திரு. கர்த்தர் அப்பொழுது உன்னை பிரகாசிக்க செய்வார். நீ பிரகாசிக்கும்படி நீ எழுந்து நட. ஆமென். எழுந்து. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். எபேசியர். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு, சொல்லுங்க வாயை திறந்து, எங்கிருந்து எழணும்? நாம எங்க இருக்கிறோம்? மரித்தவர்கள் மத்தியிலே தூங்கி கொண்டிருக்கிறோம். எங்க சொல்லுங்க, வாயை திறந்து, எங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க? இங்க. நீங்களாம் வெளிப்பா இருக்கிறீங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஜீசஸ். அல்லேலூயா. இங்க என்ன சொல்லுது? மரித்தவர்கள் மத்தியிலே தூங்கிட்டு இருக்கிறான் ஒரு மனுஷன். ஆமென். மரித்தோரை விட்டு தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. ஆமென். ஜீசஸ். அல்லேலூயா. மரித்தவர்கள் என்று சொன்னால் சத்தியத்தை அறியாதவர்கள், பாவத்திலே மிதந்திருக்கிறவங்க, பாவத்திலே ஜீவித்துக் கொண்டிருக்கிறவர்கள் மத்தியிலே நீ உணர்வற்றவனாக இருக்காதே. தூக்கம் வரும்போது என்ன இருக்காது? சில பேர் தட்டி எப்படின்னா கூட என்ன இருக்குது, அப்படியா தூக்கத்தை எழுந்தோடனே என்ன எங்க நான் எங்கே இருக்கிறேன் இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. நீங்கள்லாம் ரொம்ப வெடிப்பாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எந்த நேரத்தில் எழுப்பினாலும் எஸ் ஆமென் ஹல்லேலூயான்னு சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஜீசஸ். அல்லேலூயா. ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் வசனத்தின் மேலே அவ்வளவு தாகம். ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களா? உங்களுக்கு எல்லாருக்கும் வசனத்தின் மேலே அவ்வளவு தாகம். இயேசு மேலே, இயேசு எப்போ வருவார்னு ஆயத்தமாக நீங்கள் காத்துட்டு இருக்கீங்க. நான் நம்புகிறேன். கர்த்தர் ரொம்ப நல்லவர். ஆமென். ஜீசஸ். அல்லேலூயா, அல்லேலூயா.
மரித்தவரை விட்டு தூங்குகிற நீ என்ன பண்ற? மரித்த நிலையில் இருக்கிறவங்களை விட்டு நீ என்ன பண்ண? நீ எழுந்துரு, எழுந்து வெளியே வா. ஆமென். எழுந்து வெளியே வா, தூக்கத்தை விட்டு எழுந்துரு. தூக்கம் ஒரு மனுஷன் சர்ச்சுக்கு வந்தால் கூட தூங்குவேன், அதெல்லாம் வேற கதை. ஜீசஸ் அல்லேலூயா. சர்ச்சுக்கு வந்த உடனே உட்காந்த உடனே ஆராதனை பண்ணதுக்கு முன்னாடியே தூக்கம் தான். பக்கத்தில் சொல்லுங்க, தூங்காத. வாயை திறந்து சொல்லுங்க, தூங்குனா தூங்குனா கந்தையை உடுத்து வைக்க வேண்டி வரும். ஜீசஸ் அல்லேலூயா. சில பேருக்கு வேலையே சர்ச்சுக்கு வந்து தூங்குறது தான். ஆமேன்னு வர சொல்றீங்களே அதுல. ஜீசஸ் கத்தனை சர்ச்சுக்கு வந்தா கர்த்தருடைய வார்த்தை கேட்க வரணும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஜீசஸ் அல்லேலூயா. கரங்களை மேலே உயர்த்தி சர்ச்சுக்கு வந்தா என்னதுக்கு வரணும்? கர்த்தருடைய வார்த்தை விழிப்பா கேட்க வரணும். ஆமென். நீதிமொழிகள் 20:13 வாசிங்க பார்ப்போம். நீதிமொழிகள் 20:13 ஒருத்தர் வாசிங்க. நீதிமொழிகள் 20:13. என்னது? தூக்கத்தை விரும்பவே விரும்பாத, விரும்பினால் தரித்திரனாவாய். அப்ப என்னயா அது பாஸ்டர்யா? அப்ப நாங்கள் தூங்கவே கூடாதா? தூக்கத்தை விரும்பவே கூடாதா? தூக்கம் வரும்போது தூங்கணும். அப்பா அப்படி தான் ஏன் தூங்குறோம்? நாங்கள் சர்ச்சில் வந்தால் தான் ஏன் எங்களுக்கு தூக்கமே வருது, அதனால தான் ஏன் தூங்குறோம். அப்போ நீங்கள் எப்படியா எங்களை திட்டலான்னு சொல்லுவாங்க. சர்ச்சுக்கு வர்றது தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம், தேவனை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம், தேவனுடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறோம். சர்ச்சுக்கு போது நல்லா கவனிங்க. நீங்கள் நைட்டு 12 மணிக்கு எழுந்து ஒரு சீரியல் வருதுன்னு வச்சுக்கிறோமே, அந்நாட்டுக்கு ரொம்ப பிடிச்ச சீரியல் உங்களுக்கு, ஒரு பேச்சுக்கு தான் சொல்கிறேன். நீங்கள் ரொம்ப யாரும் சீரியல் பார்க்க மாட்டீங்க, பார்க்குறவங்களுக்கு ஆகட்டும், கர்த்தர் நல்லவர். எத்தனை தூக்கம் வந்தாலும் எழுந்து உட்காந்துட்டு அப்போ தூக்கமே வராது. வசனத்தை கேளு, பைபிள் படிச்சு பாரு, நல்லா தூக்கம் வரும். ஏன்னா தூக்க மாத்திரை வச்சுக்கிற ஆண்டு வருதுல. ஜீசஸ் அல்லேலூயா. கரங்களை மேலே உயர்த்தி ஹல்லேலூயா. பைபிள் வசனத்தை தூக்கமாவதி வச்சுக்கிறாரு. கனநித்திரையின் ஆவி, நிர்விசாரத்தின் ஆவி, அதெல்லாம் அதன் பேரு கனநித்திரையின் ஆவி, நிர்விசாரம். சபையில் தூங்கவே கூடாது, சபையில் விழிப்பா இருக்கணும். ஆமேன் சொல்லுங்களேன். சபையில் மட்டும் இல்லை, எப்பொழுதும் விழித்து கொண்டிருக்கணும். ஆமேன். அவர் எப்பொழுது வருவார்னு தெரியாது. நாம தூக்கத்தை விரும்பக்கூடாது. ஆமேன். ராத்திரியிலே முதல் ஜாமத்தில் எழுந்து கூப்பிடு, வசனம் சொல்லுது. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஜீசஸ் அல்லேலூயா. ராத்திரியில் பக்கத்து சொல்லுங்க, ராத்திரியில் அதிகமாக ஜெபம் பண்ணுறதுக்கு முயற்சி எடு. ஆமேன். இயேசு கிறிஸ்து இரவெல்லாம் ஜெபம் பண்ணி இருக்கிறாரு. அவரை விட நீங்கள் நானும் பெரியாளா? அவரை விட நீங்கள் நானும் பெரியாளா? தூக்கத்தை விட்டு எழுந்திருந்து சீக்கிரமாக காலையில் எழுது அதிகாலையில் கத்திரத்தை அடிக்கிறார். நமக்கு 5 மணினா கூட அப்போ தான் ஜூம் மீட் ஒரு அடக்கம் வர அமக்கலாம். கர்த்தர் நல்லவர். ஜீசஸ் அல்லேலூயா. நான் இங்கே சீக்கிரமாக வச்சிடறேன் கேமரா, எல்லார் வீட்டிலும் கேமரா வைக்கணும்னு நினைக்கிறேன். கர்த்தர் ரொம்ப நல்லவர். ஜீசஸ் அல்லேலூயா. ஜூம் மீட் அன்றைக்கி அப்போ தான் நடக்குமே, எல்லாம் ஆன் பண்ணிட்டு தூக்குறான் பார்த்துக்க. கர்த்தர் ரொம்ப நல்லவர். ஆமென். நீங்கள் மட்டும் ஒருத்தர் மட்டும், நான் நிறைய பேரை சொல்கிறேன், ஆன் பண்ணிட்டு ஏன்னா பாஸ்டர் பார்க்க போறாரு, கர்த்தர் தானே பார்க்குறாரு. கர்த்தர்கிட்ட நம்ம இப்படி பதில் சொல்லிக்கலாம். ஜீசஸ் அல்லேலூயா. பிரியமான தெய்வச்சனமே, நாம் அப்படி இருக்கக்கூடாது. ஆமென். தூக்கத்தை சொல்லுங்க பக்கத்தில், தூக்கத்தை விரும்பாதே, விரும்பாதே. 5 மணிக்கு எழுந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிரு. அதுக்கு தான் சபையானது 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கை வச்சுருக்குறோம். அதன் மூலமாவது எழுந்து ஜெபம் பண்ண. அப்போ நான் தூங்குவையா? என்னை யாராலும் ஏமாற்ற முடியாது, நான் தூங்கிட்டே இருப்பேன். தூக்கத்தை விரும்பினா உனக்கு என்ன நடக்குதுன்னு வசனம் சொல்லுது. தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் தரித்திரம் வரும். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. தூக்கத்தை விரும்புறவங்க யார் வேணா போய் எப்போ பார்த்தாலும் தூங்கினாங்கிறாங்களே, அவங்ககிட்ட கேட்டுப்பாரு, அவங்ககிட்ட தரித்திரம் தான் இருக்கும். அது ஒரு ஆவி, அந்த ஆவி தரித்திரத்தை தான் உண்டாக்கி தரும். ஜீசஸ் அல்லேலூயா. தூக்கத்தை விரும்பினா தரித்திரம், தூக்கத்தை விரும்பினா கந்தை உடுத்து வைக்கும். ஜீசஸ் அல்லேலூயா. நிறைய பேர் தூக்கத்தையே விரும்பினீங்கன்னா வருகையில் கைவிடப்படுவீங்கய்யா. வருகையில் யாரு? 10 கன்னிகையில் 5 பேர் புத்திசாலி, 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். அந்த புத்தி இல்லாதவங்களாம் என்ன பண்ணாங்க? அவர் எப்போ வராரோ வரட்டும் பார்த்துக்கலாம், அப்போ கொஞ்சம் நேரம் படுத்துக்கலாமே அப்படின்னு தூங்கிட்டாங்க. தூங்கும்போது அது அழிஞ்சு போச்சு.
என்ன காலி ஆயிடுச்சு. தெரியாது அவங்களுக்கு. தூக்குனா உணர்வு இருக்காது. தூங்கினே இருந்தால் என்ன இருக்காது. நிறைய பேர் நம்மெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களெல்லாம் பார்த்தா தூக்கத்தில் எழுந்தும் போதே வசனத்தை சொல்லுவீங்க. ஆமென். நான் உங்களை பற்றி பெருமையாக சொல்லிட்டு இருக்கிறேன். கர்த்தர் ரொம்ப நல்லவர். தூக்கத்தில் எழும்போதே வசனத்தை சொல்லு. வேற யாரோ பேசிட்டு இருக்கிறோம். கர்த்தர் ரொம்ப நல்லவர். ஆமென். கரங்களை மேலே உயர்த்தி ஹல்லேலூயா. அப்போ தூக்கத்திலிருந்து எழுந்த உடனே வசனத்தை பேசுகிறவங்க அலர்ட்டாக இருப்பாங்க. ஆமென். கர்த்தர் ரொம்ப நல்லவர். ஆமென். அவங்க வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவனிங்க, 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 26ஆம் அதிகாரம் 7வது வசனம் தொடங்கி 11ஆம் வசனம் முடிய. 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் முடிய. அப்படியே தாவீதும் அபிசாயும் ராத்திரியிலே அந்த ஜனங்களுக்குள்ளே வந்தார்கள். இதோ இடத்திலே எங்க தூங்குறான் பார்த்தீங்களா? அவன் ரதங்கள் இருக்கிற இடத்துல. ரதம் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கணும். ஆமென். ரதங்கள் ராஜா ரதங்கள் இருக்கிற அண்டையில் படுத்து நித்திரை பண்ணான். அவன் தலைமாட்டில் அவனுடைய ஈட்டி நிலத்திலே குத்தி இருந்தது. அவனை சுற்றிலும் அப்னேரும் ஜனங்களும் படுத்து கொண்டிருந்தாங்க. எல்லாருமே தூங்கிட்டு இருக்கான். சரி, இப்படி தூங்கிட்டு இருக்கும்போது பாருங்க, அப்பொழுது தாவீதை பார்த்து, இன்று தேவன் உம்முடைய சத்துருவை உம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். இப்பொழுதும் நான் அவனை ஈட்டினால் 2 குத்தாக குத்தாமல் ஒரே குத்தாக நிலத்தில் உருவ குத்தும்படியாக குத்தட்டுமா என்றான். ஒரே குத்துல மொத்த க்ளோஸ் பண்ணிட்டுமான்னு கேட்குறான். அப்ப தாவீது சொல்றாரு அபிசாயை பார்த்து, அவரை கொல்லாதே, கர்த்தர் அபிஷேகம் பண்ணவர் மேல் தன் கையை போட்டு குற்றமில்லாமற் போகிறவன் யார் என்று சொன்னான். பின்னும் தாவீது, கர்த்தர் அவரை பிடித்து அல்லது அவரது காலம் வந்து அவர் மரித்து அல்லது அவர் யுத்தத்துக்கு போய் மாண்டால் ஒழிய என் கையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணிவித்தவர் மேல் போடாதபடிக்கு கர்த்தர் என்னை காக்க கடவர் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இப்பொழுது அவர் தலைமாட்டில் இருக்கிற ஈட்டியும் தண்ணீர் செம்பையும் எடுத்துக்கொண்டு போவோம் என்று சொன்னான். பிரியமான தேவஜனமே, ஈட்டி நமக்கு ஆயுதம். ஆமென். அந்த ஆயுதத்தையும் கூட இழக்கிற அளவிற்கு தூங்கி விடாதே. ஜீசஸ். ஹல்லேலூயா. ஈட்டி. அப்புறம் அடுத்த வசனம் வாசி பாருங்க. 11ஆம் வசனம் தானே? 12 வாசி. இருந்த ஈட்டியையும் தண்ணீர் செம்பையும் எடுத்துக்கொண்டு பின்பு புறப்பட்டு போனார்கள். காணவில்லை, அறியவும் இல்லை, ஒருவரும் விழித்துக்கொள்ள. பாருங்க, ஒருவரும் காணல, அறியல, விழித்து கொள்ளவும் இல்லை. சொல்லுங்க, ஒருவரும் காணல, விழித்து கொள்ளவும் இல்லை. கர்த்தர் அவர்களுக்கு அயர்ந்த நித்திரை வருவித்ததினால் அவர்கள் எல்லோரும் தூங்கினாங்க. அடுத்து தாவீது சவுலின் தலைமாட்டில் இருந்த பக்கத்தில் போய் அவர்களுக்குள் நடுவே போய் இந்த இடம் உண்டாக தூரத்தில் இருக்கிற தலைமாடு ஈட்டியை எடுத்துகிட்டு போனான்னு வசனுக்கு பாரு. தலைமாட்டில் இருந்த ஈட்டியை எடுத்துக்கொண்டு போயிட்டான். போதும் விட்டுருங்க. ஈட்டி எடுத்துக்கொண்டு போயிட்டான். பிரியமான தேவஜனமே, இங்கே கவனிங்க, ஒரு ராஜா ரதங்கள் இருக்கிற இடத்துல போய் தூங்கிட்டான். அயர்ந்த நித்திரை வந்துருச்சு பாருங்க. அதனால என்ன இழப்பு வந்துச்சு? தன்னுடைய ஆயுதத்தை இழக்க நேரிட்டது. ஆமென். பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். ஹல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் ஆயுதம் கொடுத்திருக்கிறார். என்ன ஆயுதம்? சர்வாயுத வர்க்கம். ஆமென். ஹல்லேலூயா. நமக்கு கொடுக்கப்பட்டது எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கும். சர்வாயுத வர்க்கம். நமக்கு ஒரு ஆயுதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய யுத்தம் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, பொல்லாத ஆவிகளோடும் துரைத்தனங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடு நமக்கு
யுத்தம் உண்டு, யுத்தம் உண்டு, யுத்தம் உண்டு. அந்த யுத்தத்திற்கு ஆண்டவர் என்ன பண்றார்? நமக்கு அணிகலன்களை கொடுக்கிறார். ஆயுதம் அணிந்து, அதாவது யுத்த வீரர்களுக்கு ஏற்றபடி என்ன பண்றாரு? ஆயுதங்களை நமக்கு கொடுக்கிறார். அதை இழக்க நேரிடும். ஆயுதத்தை இழந்துட்டோம், பிசாசு ஈஸியாக நம்மளை ஜெயிச்சிருவான். அங்கே தான் சொல்ல வரேன். நாம் தூங்கினே இருந்தோம்னா, ஒரு தம்பி என்கிட்ட சொன்னான், அப்பா நான் ஒரு ஸ்கூல் மேலே பத்துந்தேன், ஒருத்த வந்து என்னை எழுப்பினான். நான் அப்படியே ஸ்கூல் மேலேருந்து கீழே வந்து அப்படியே தூங்கணும் பார். ஸ்கூல் மேலேருந்து கீழே விழுந்து அப்படியே தூங்கணும் பார் அப்படின்னு ஒரு பையன் சொன்னான். இங்கே இல்லை, வெளியில் இருக்கான். கத்த நல்ல கரங்களை மேலே உயர்த்தி, அயர்ந்த நித்திர உன் ஆயுதங்களை இழக்க நேரிடும். பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ், ஹல்லேலூயா. தூக்கத்தில் கூட விழிப்பா இருக்கணும். ஆமென். தூக்கம் வேண்டான்னு சொல்லலை, தூக்கம் ரொம்ப முக்கியமானது ராத்திரியில். ஆமென். தூங்க வேண்டிய நேரத்தை தூங்கணும். அப்போ தான் நம்ம ஆளுங்க தூக்கம் வராது, செல்லை பார்த்துட்டு இருப்போம். ஜீசஸ், ஹல்லேலூயா. நீங்களாம் யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன், உங்ககிட்டலாம் ஹேண்ட் ரைட்டிங் செல்லே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஜீசஸ், ஹல்லேலூயா. இல்லை 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 சொல்லுங்கள். ஆண்டவர் பார்த்துக்கிட்டு ஆண்டர்கிட்ட சொல்லுங்கள், இல்லை இல்லை இல்லை. அப்போ நான் தருவார்னு சொல்கிறீங்களா? நீங்கள் அதனால தான் நீங்கள் கெட்டு போயிருந்தோம், இன்னும் தராமல் இருக்கிறார். கத்த நல்லவர். கரங்களை மேலே உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கத்த ரொம்ப நல்லவர். ஆமென். ஆயுதங்களை இழக்க நேரிடும். ஒருத்தன் போயிட்டு யுத்தத்துல பயந்து வந்து என்ன பண்ணிட்டான், ஒரு இடத்துல படுத்துன்னு தூங்கிட்டான், ஆயாசமாக தூங்கிட்டான். அவன் நத்தியில் ஆணி அடித்து செத்து போயிட்டான். பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ், ஹல்லேலூயா. பாருங்க, தூக்கம் பொல்லாத விளைவுகளை ஏற்படுத்திவிடும். தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்கணும், விழிக்க வேண்டிய நேரத்தில் விழிச்சிடணும். தூக்கத்தை விரும்பாதே. அதனால் கர்த்தர் என்ன பண்ண, பிரகாசத்தை இழந்து போயிடுவோம். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, கர்த்தர் அப்பொழுதுனே பிரகாசிக்க செய்வார். ஆமென். கரங்களை தட்டி ஒரு பிரகாசமுள்ள லைஃப். ஏன் பிரகாசிக்கணும்? ஏன் பிரகாசிக்கணும் சொல்ல பக்கத்தில், ஏங்க பிரகாசிக்கணும்? ஏன் பிரகாசிக்கணும்? ஐயா, நீங்களும் நானும் போகிற இடமே பிரகாசமுள்ள இடம். கரங்களை தட்டி, பிரகாசமுள்ள இடத்த இருட்டுக்கா போகிறோம் சொல்லுங்க, இருட்டிலே போய் வசிக்க போகிறோம். பிரகாசமுள்ள இடத்துக்கு போகணும்னா நாம் எல்லாம் பிரகாசமாகவே வாழணும். நாம் பிரகாசமாக இருந்தால் தான் ஜனங்க, இருள் இருக்க ஜனங்க நம்ம பிரகாசத்தில், நம்ம வெளிச்சத்தில் இயேசுவை தேடி வருவாங்க. ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அப்படின்னா நீங்களும் நானும் என்ன பண்ணணுமா? பிரகாசம் அடையணும். பிரகாசம் அடையணும்னா நீ தூக்கத்தை விரும்பக்கூடாது. ஆமென். தூக்கத்தை விரும்பாம தூக்கத்தை விழித்து மரித்தவரை விட்டு எழுந்திரு. ஆமென். ஹல்லேலூயா. மரித்த நிலையில 4 நாளாச்சு, லாசருவே எழுந்து வெளியே வா. ஆமென் சொல்லி கூப்பிட்டாரு. ஆமென். லாசருவே எழுந்துரு, நீ இருக்க வேண்டிய இடம் அது அல்ல. நீ இருக்க வேண்டிய இடம் கல்லறை அல்ல. நீ இருக்க வேண்டிய இடம் தூங்கிட்டு இருக்கிற மரித்தவருடைய மத்தியில அல்ல. நீங்க எழுந்து நடக்க வேண்டிய நேரத்துக்கு வந்திருக்கிறோம். நீங்க பிரகாசிக்க வேண்டியவர்கள். ஆமென். அதனால நீங்களும் நான் என்ன பண்ணணும்னா, விழித்து தூக்கத்தை விட்டு, அதாவது தூக்கத்தில் இருக்க நீ விழித்து மரித்தவரை விட்டு எழுந்திரு. அப்பொழுது கர்த்தர் உங்களை பிரகாசிக்க செய்வார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 4ஆவதாக சிம்பிளா சொல்லி முடிக்கிறேன், தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. ஆமென் சொல்லுங்க. ஏசாயால எழுதப்படும், ஏசாயா 82:1 தானே வாசிக்க. அந்த ஞாபகம் வந்தது. நைட்டு வந்து லேட்டாக வந்து படுத்தினானு. கர்த்தர் நல்லவர். ஜீசஸ். எழும்பு 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 சீயோனே. இல்லை அந்த வசனம், உன் தூசியை உதறிவிட்டு எழுந்திருக்கலாம் மேலே. அப்படியே எழுந்திருங்க ஃபர்ஸ்ட். தூசியை சொல்லுங்க. தூசியை உங்களை தூசி எப்போ வரும்? தூசி எப்போ வரும்? உலகத்துக்கு போனால் தூசி நம்ம மேலே வரும். ஆமென். சர்ச்சுக்குள்ள இருக்கும்போது தூசி வராது. சர்ச்சுக்குள்ள இருக்கும்போது என்ன வராது? தூசிங்கிற பாவம். சின்ன தூசி எவ்வளோ பெருசு இருக்கும் சொல்லுங்க? தூசி எவ்வளோ பெருசு இருக்கும்? அது மேக்சிமம் வந்து கண்ணில் தான் படும். தூசி கண்ணில், தூசி அப்படி கண்ணுக்கு தெரியாமல் வந்து தூசி விழும். ஆமென்.
கண்ணில் விழுந்த உடனே கண்ணை கலங்கடிச்சிடும். கண்ணில் என்ன பண்ணும், அடுத்து கண்ணில் தண்ணி தாரதாரியாக வந்துட்டு இருக்கும். என்னாச்சுன்னு தெரில, கழுவுப்பா, கண்ணை கழுவு. சொல்லுங்க, கண்ணை கழுவுனா தான் தூசி போகும். ஆமென். சொல்லுங்க வாய்த்தது, கண்ணை கழுவுனா தான் தூசி கண்ணை விட்டு வெளியே போகும், இல்லைனா இன்னும் அறுக்கிட்டே இருக்கும். பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ், ஹல்லேலூயா. பிரியமான தேவஜனமே, தூசிங்கிற சிறு சிறு பாவங்கள் ஒருவேளை உன் கண்களை பாதிக்கலாம். கண்கள் வழியாக உள்ளே நுழையலாம், செவிகள் வழியாக உள்ளே நுழையலாம், நம்முடைய வார்த்தையின் மூலமாக உள்ளே நுழையலாம், இல்ல மற்றவர்கள் போகலாம். அது நம்மை பாதித்து விடும். அதனால் அதுக்கு பேர் என்ன, உதறிடு. சொல்லுங்க, உதறிவிட்டு. உதறிவிட்டு சொல்லுங்க, உதறிவிட்டு எழுந்துரு. ஆமென். நீ தூசியை உதறிவிட்டு எழுந்து. அதை வச்சுக்காத, தூசி தூசி அழகா இருக்குது வச்சுக்காத. தூசி எல்லாம் அழகாத்தான் இருக்கும். சொல்லுங்க பக்கத்தில், வாழை பிள்ளைங்களுக்கு ரொம்ப அழகாத்தான் இருக்கும். தூசி கூட அழகாத்தாயா இருக்கும். நம்ம ஆளுங்களுக்கு இது தூசி கூட அழகாத்தாயா இருக்கும். அதுதான் பிடிக்கும், அந்த தூசி தான் எனக்கு பிடிக்கும். அது தூசிப்பா, வேண்டாயா மகளே, வேண்டாம், அது தூசி, அதான் எனக்கு பிடிக்கும். நிறைய பேர் சொன்ன, நீங்களும் ரொம்ப நல்லவங்க. ஜீசஸ், ஹல்லேலூயா. பிரியமான, தூசியை உதறி விட்டு எழுந்துரு. போதும் போதும். அதுக்கப்புறம் அந்த சப்ஜெக்ட் இப்போ நம்ம போகவே வேண்டாம், அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். எருசலேமே வீற்றிரு, சிங்கம் போல. பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ், ஹல்லேலூயா. கவனியுங்கள், ஒரு நம்முடைய தேவன் நம்மை தேடி வந்து, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. ஆமென். எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னதில் ஒரு புதிய அத்தியாயம் இருந்தது, புதிய துவக்கம் இருந்தது. நம்பிக்கையற்ற மனுஷன் மத்தியிலே ஒரு புதிய துவக்கத்தை கர்த்தர் உருவாக்கினது போல நமக்குள்ளும் ஒரு புதிய துவக்கத்தை உருவாக்க வல்லவராயிருக்கிறார். இரண்டாவதாக பார்த்தோம், சவால்களை, புதிய சவால்களை சந்திப்பதற்கு நாம் எழுந்திருக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம். புதிய சவால்கள், நான் எத்தனை சவால்களை, எத்தனை போராட்டத்தை சந்திக்கணும்னு சொல்லாத, புதிய புதிய சந்திப்புகளை, புதிய புதிய சவால்களை நாம் சந்தித்து கொண்டே இருக்கணும். ஆமென். அலைகள் எப்படி வந்துட்டே இருக்குதோ அதே போல அலைகள் மேலே நடப்பதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எழுந்து நட. ஆமென். எழுந்து நட. பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ், ஹல்லேலூயா. எழுந்துரு. எங்கிருந்து எழுந்திருக்கு, அந்த கூட்டத்தை விட்டு எழுந்துரு. எங்க, தூக்கத்தை விட்டு எழுந்துரு. கர்த்தர் பிரகாசிக்க விரும்புவார். தூசியை உதறி விட்டு எழுந்துரு. ஆமென். கர்த்தர் உன்னை வீற்றிருக்க செய்வார். அப்படியே ரெண்டு கரங்களை மேலே உயர்த்தி ஜெபம் பண்ணி முடிக்கலாமா? ஜீசஸ், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அப்படியே ரெண்டு கரங்களை மேலே உயர்த்தி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம்.